ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரியோட விளாக் தான் பார்க்க போகிறோம். நல்லபடியாக நம்ம விக்கியும் அம்மாவும் பூக்குழியும் இறங்கி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி சிவராத்திரி காலையில் சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடு வீட்டில் யார் வீட்லேயும் செய்யலை, ஏன்னா அன்னதானனால அன்னதானத்துக்கு கிளம்பியாச்சு. 3 குட்டீஸ்க்கும் ஒரே மாதிரி ஷர்ட் எடுத்துருந்துச்சு. அதை போட்டு விட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கோட இங்கோட விளாட்டில் நிற்கவே முடியல. கோயிலுக்கு வந்துமே அந்த விளாட்டு நிற்கலை. அதுக்கப்புறமா பிடிச்சி இழுத்து சாப்பிட்லான்ட்டு சாப்பாடை உட்கார வச்சாச்சு. நம்ம கரெக்டாக பந்தி காலியாகிற டயத்தில் தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தோம். வந்ததுமே போய் உட்காந்தாச்சு. நம்ம அஜய் தான் நமக்கு படுமாறுனா, அதனால் அதை கொண்டா இதை கொண்டான்னு வாங்கி ஃபுல் விளாசியாச்சு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே முளைப்பாரி கிளம்பிச்சு. ஆனால் நம்ம குட்டீஸை கிளப்பி கூட்டு போகிறதுக்கு பாதி கிட்ட வந்துருச்சு. பாதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணோம். நம்ம சித்தி 3 பேரும் தங்கச்சி 3 பேரும் முளைப்பாரி, மொத்தம் 6 முளைப்பாரி நம்ம வீட்டிலேருந்தே எடுத்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆனால் என்ன, ஒரு சித்தி மட்டும் எஸ் ஆயிடுச்சு ஃபோட்டோவிலேருந்து. அவங்க முன்னாடி ஸ்பீடாக நடந்துட்டாங்க. நல்லபடியாக முளைப்பாரியும் கோயில் வந்து சேர்ந்துச்சு. இதுக்கப்புறம் அக்கினி சட்டி, ஆனால் நாங்கள் அக்கினி சட்டிக்கு வர முடியலை. கோயிலுக்கு வந்து மாவிளக்கு போட்டுட்ருக்கையிலே அப்பா வந்துருச்சு. குட்டீஸ் 2ஐயும் அப்பா கிட்ட தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமக்கொடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாமக்கொடை முடிஞ்சதுமே நம்ம ஜெண்டா மேலே ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸு. அது ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆடி முடித்ததும் கும்மி அடிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நம்மளும் போய் ஜாயின் அடிச்சாச்சு. கும்மி அடித்து முடிக்கவும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லென்த்தாக போகிறனால இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.